நீங்க கோசமா ட்ரிப் பிளான் பண்றீங்களா? எந்த ஹோட்டல் புக் பண்றதும் ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கா? எஸ்பெஷலி ஃபேமிலி சேஃப்டி அண்ட் கிட்ஸ் சேஃப்டி பார்க்குறீங்களா? அப்டின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோங்க. நாங்க கோசமால ஸ்டே பண்ணது ஹாலிடே இன் ரெசார்ட்ங்க. இந்த ரெசார்ட் உண்மையாவே வொர்த்தா? ரூம்ஸ் எப்படி இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்? கிட்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு? லொகேஷன் கன்வீனியன்ட்டா இருக்குமா? எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோட கடைசியில எங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ ஃபெசிலிட்டி வைஸ் நான் ஷேர் பண்ண போறேன். ஹோட்டல் சூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல ரெசார்ட் வந்துட்டோங்க. இங்க வந்த உடனே ரிசப்ஷனோட ஸ்பேஷியஸ் கோக்னட் ஷெல் டிசைன் பார்த்ததும் ரெசார்ட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இப்படி இருக்கே, உள்ள இன்னும் என்னெல்லாம் இருக்குன்ற கியூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செக் இன் ப்ராசஸும் ரொம்பவே ஸ்மூத்ங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா வெல்கம் பண்ணாங்க. அண்ட் வெயிட் பண்ண வைக்காம இம்மிடியேட்டா கீ கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கலாம். நாங்க ஸ்டே பண்ணது ஸ்டாண்டர்ட் ரூம் கார்டன் வியூ. ரூம் ஓப்பன் பண்ணதும் ரொம்ப ரொம்ப கிளீனாவும், பிரைட்டா, ஸ்பேஷியஸா இருந்துச்சுங்க. நாங்க 2 அடல்ட், 1 டாட்லரும் ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் பெட் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. 3 பேர் தாராளமா தூங்கலாம். அண்ட் ஒரு நாள் ஃபுல்லா சுத்திட்டு வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க பெர்ஃபெக்ட்டான ரூம் தான். பாத்ரூமும் நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. பேசிக் கம்யூனிட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இந்த ரூம்ல எனக்கு ரொம்ப புடிச்ச இடம் பால்கனி தாங்க. மார்னிங் காஃபி குடிச்சிட்டு இந்த கார்டன் வியூல நின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டான ரூம் தான். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஹாலிடே இன் ரெசார்ட் ஓப்பன் பண்ணி 3 இயர்ஸ் தாங்க ஆச்சு. அதனால ரூம்ஸ், இன்டீரியர்ஸ் இங்க இருக்க எல்லா ஃபெசிலிட்டீஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ரெசார்ட் ஃபுல்லாவே சுத்தும்போது அது நல்லாவே தெரியுது. இந்த ரெசார்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டே ஸ்விம்மிங் பூல் தாங்க. பூல் ரொம்ப ஸ்பேஷியஸ். கிட்ஸுக்கு செப்பரேட் ஏரியாவும் இருக்கு. ஒரு சைட்ல இருந்து பார்த்தா பீச் வியூ, பக்கத்திலேயே பூல் பார். நம்ம ஸ்விம்மிங் முடிச்சுட்டு இங்கேயே ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ண கூட முடியும். வெக்கேஷன் ஃபீல் செம்ம கம்ப்ளீட்டா இருக்குங்க. மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஒரு ஸ்பிளாஷ் பேடும் இருக்குங்க. அங்கே ஸ்மால் வாட்டர் ப்ளே மாதிரி இருக்கும். கிட்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். வெக்கேஷனில் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் தாங்க. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 11 தான். ஸோ ரிலாக்ஸாக போகலாம், நோ ஹரி வரி. அது மட்டும் இல்லாமல் டிஷ்ஷஸும் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்குது. மல்டி குசின் டிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் தாய் டிஷ், இன்டர்நேஷ்னல் ஃபுட், பேக்கரி, ஃப்ரெஷ் ஃபுட், லைவ் சூப் அண்ட் எக்ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்காகவும் நிறைய ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு சூப்பர் விஷயம் என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கிட்ஸ்க்கு ஃப்ரீ மீல்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி சின்ன கிட்ஸ் இல்லை டாட்லர்ஸோடு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசார்ட் ரொம்பவே நல்ல சாய்ஸாக இருக்குங்க. ஏன்னா கிட்ஸ் என்ஜாய் பண்ண டெடிகேட்டட் ப்ளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு போர்டுமே இருக்காது. இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இன்ஃபேன்ட்ஸ் இல்லை டாட்லரோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயே பேபி சிட்டிங் சர்வீஸும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்ராக்சிமேட்டா 1 ஹவருக்கு 350 தாய் பாத் தாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பா போகணுமா, ரொமான்டிக் டின்னர் என்ஜாய் பண்ணுமா, இல்லை கொஞ்சம் மீ டைம் தான் வேணுமா, இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆனால் ரெசார்ட் அட்மாஸ்பியரே மாறிடும். டெய்லி டிஃப்ரெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கஸ் ஷோஸ், மூவி நைட், கிராஃப்ட் செஷன், ஃபேமிலி கேம்ஸ்னு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணாலும் சரி, என்ன பண்ணலாம்ன்ற கொஷினே வராது. சரி, இப்போ ரெசார்ட்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். பீச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இந்த ரெசார்ட்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே, நீங்கள் பீச்சை ரீச் பண்ணணுன்னா ரெசார்ட்டோட பேக் கேட்டை தாண்டினாலே போதுங்க, பீச்சுக்கு வந்துடலாம். பீச் செம்ம க்ளீனாக பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மார்னிங் வாக் பண்ணனாலும் சரி, சன்செட் என்ஜாய் பண்ணனாலும் சரி, இது செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர் பிடிச்சவங்களுக்கும் ஆப்ஷனும் இருக்குது. இங்கேயே ஜெட்ஸ்கி, கயாக்கிங், பெடல் போட், பனானா போட் மாதிரியான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாங்க. உங்கள் ட்ரிப் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 2 எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே இடத்துல என்ஜாய் பண்ண முடியும். ரிசார்ட் நல்லா இருக்கும், ஆனால் லொக்கேஷன் எப்படி இருக்கும்? லொக்கேஷன் பற்றி சொல்லணும்னா இதுதான் என்னோட பிக்கஸ்ட் ஹைலைட்டில் ஒன்று. ரெசார்ட் வெளியே வந்த உடனே கன்வீனியன்ஸ் ஸ்டோர், ஃபார்மசி, ரெஸ்டாரண்ட், கெஃபே, மசாஜ் சென்டர் எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஃபிஷர்ஸ்மேன் வில்லேஜ் இந்த ரெசார்ட்டோட பேக் கேட்டு பின்னாடி தாங்க இருக்குது. ஈவினிங் வாக், ஷாப்பிங், ஸ்ட்ரீட் ஃபுட், நைட் லைஃப்னு எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்போர்ட் பற்றி ரொம்ப ஒரி பண்ணவே வேண்டாம். ஈஸியாக போகணுன்னா போயிடலாம். மொத்தத்தில்
எனக்கு இந்த ரெசார்ட்ல ரொம்பவே புடிச்ச கான்செப்ட் என்னன்னா, ஹோட்டல் விட்டு வெளிய போகணுன்ற கம்பல்சரி இல்லங்க. ஆனா ஹோட்டல்ல இருந்தாலும் போர் அடிக்காது. ஸோ இதுக்காகவே என்னோட பெர்சனல் ரேட்டிங் என்னன்னா 9 அவுட் ஆஃப் 10 குடுக்குறேங்க. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் சந்திப்போம். Until then, take care. Bye bye.